நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் உங்களை விடுவித்து தேவன் உங்களை பலப்படுத்தும்படியாக அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை ஏற்று அதை அவரை சார்ந்ததான ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்த வேளைகளிலே சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த வேளையான அந்த வருஷத்திலே பவுல் அப்போஸ்தலன் ஒரு நிருபத்தை எழுதுகிறார். எபேசியர் பட்டணத்திற்கு ஒரு புத்தகத்தை ஒரு கடிதத்தை அவர் எழுதுகிறார். 4வது அதிகாரத்தை ஆதாரமாய் வைத்து இந்த நம்முடைய செய்தி இந்த நாளிலே துவங்குகிறோம். அவர் இந்த வசனத்தை எழுதும் பொழுது அந்த ஜனங்களுக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட 4 நிருபங்கள் உண்டு. இலகுவாக ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒரு கோடு ஒன்று சொல்லுவார்கள், ECPP என்று சொல்லி. ECPP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்ட நிருபங்கள் என்ன என்பது நமக்கு இலகுவாக சொல்லிக் கொள்ளலாம். அதாவது எஃபேசியன்ஸ், கொலோசியன்ஸ், பிலிப்பியன்ஸ் அண்ட் பிலமோன். எபேசியர், கொலோசியர், பிலிப்பியர், பிலமோன், இந்த 4 நிருபங்கள் சிறைச்சாலையிலிருந்து பவுல் அப்போஸ்தலன் எழுதின நிருபங்கள். அப்படி இந்த எபேசியர் புத்தகத்தை எபேசு பட்டணத்துக்கு இவர் சிறைச்சாலையிலிருந்து இந்த வாக்கியங்களை அவர் எழுதுகிறார். 4வது அதிகாரம் துவங்கும் பொழுது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களோ, என்ன நோக்கத்திற்காக உங்களை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக எதற்கென்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதற்கு நாம் பாத்திரவான்களை நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு கம்பெனியில் ஒரு தொழிலாளியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த வேலையை நாம் தொழிலாக செய்கிற வரைக்கும் தான் நமக்கு அந்த வேலையில் நாம் நீடித்து நிற்க முடியுமே ஒழிய, அந்த வேலையை செய்ததற்கு பின்னதாக எனக்கு தெரியாது அல்லது இனிமேல் நான் செய்ய மாட்டேன், எனக்கு இனிமேல் அது ஒத்து வராது என்று சொல்லி நாம் அதை நிறுத்துகிற வேளையில் அந்த அழைப்பு நம்மை விட்டு போய் வருகிறது. அவர் சொல்லுறாரு, ஓகே நீ ரிசைன் பண்ணிட்டு நீ போயிடலாம், இனிமேல் நீ இங்கே இருந்து பிரயோஜனம் அல்ல. அப்போ என்னென்ன அழைக்கப்பட்ட அழைப்பு, தேவனுடைய பிள்ளைகளாய் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவானாக தேவனுடைய பிள்ளையாக நான் எதற்காக நடக்க வேண்டுமோ அதை தொடர்ந்து நான் நடத்தி செல்ல வேண்டும். அல்லாவிட்டால் நான் அந்த அழைப்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் எழுந்து போகிறேன், அது தகுதியை நான் எழுந்து போகிறேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து சொல்கிற 3வது வசனம், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியின் ஒருமைனா என்னது? ஒரே ஒரு ஆவி அல்ல, யூனிட்டி, ஒன்னஸ், ஒருமை, ஒற்றுமையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமா? ஒரு 10 கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 10 கிறிஸ்தவர்களையும் சேர்த்து இருக்கக்கூடிய கட்டி வைத்திருக்கிற ஒரு கட்டு ஒரு கட்டு அல்லது கயிறு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் சமாதானம். இந்த கிறிஸ்தவன் ஒருவேளை இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் வெளியே போகிறான் என்று சொன்னால் அவனை சமாதானம் என்கிற ஒரு கயிறு அடைத்து பிடித்து இருக்க வேண்டுமா? ஒரு 5 மூட்டையை நீங்கள் சேர்த்து கட்டி வச்சிருக்கிறீங்கன்னா எந்த சூழ்நிலையும் அந்த மூட்டையானது அந்த இடத்தை விட்டு நகராமல் இருப்பதற்கு ஒரு கயிறை கட்டி வச்சிருக்கிறோம். இது திணறி ஓடினாலும் திமிரி ஓடினாலும் அந்த கயிறு அதை பிடித்து வைத்திருக்கிறது. இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இந்த பவுல் அப்போஸ்தலன் எபேசு பட்டணத்துக்கு என்ன எழுதுறாருன்னு சொன்னால், சமாதான கட்டினாலே நீங்கள் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு உங்களை கட்டி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கயிறு வைத்து கட்டியிருக்கணுமா? அந்த கயிறு சமாதானம் என்கிற கயிறு. என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எனக்கு சமாதானம் என்கிற ஒரு கயிறு என்னை கட்டி வைத்திருக்கிறது, ஆகவே நான் ஒன்றாக இருக்க வேண்டும். சமாதானம் என்கிற ஒரு கயிறு என்னை பிடித்து வைத்திருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் மீறுதல்கள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் நான் அந்த கட்டத்துக்குள்ளே நிற்க வேண்டும் என்கிற ஒரு கட்ட அமைப்பு எனக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் அது மூலமாக நான் எதை காத்துக்கொள்கிறேன்னா ஆவியினுடைய ஒருமையை காத்துக்கொள்கிறேன், ஆவியினுடைய ஒன்னஸ். ஏன்னால் ஆவி ஒன்றுதான் என்று அவர் சொல்கிறார். ஆவி ஒன்றுதான், கர்த்தர் ஒன்றுதான், தேவன் ஒன்றுதான், ஞானஸ்நானம் ஒன்றுதான், விசுவாசம் ஒன்றுதான், நம்பிக்கை ஒன்றுதான், எல்லாம் ஒன்று 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 என்று சொல்லிக்கொண்டு ஆனால் வேறு வேறாக இருக்கும் பொழுது ஏதோ அங்கு பிரச்சனை அங்கு வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை ஒருமையை ஒரு சபைக்குள்ளரே காத்துக்கொள்வது இலகுவாக இருக்கலாம். ஆரம்ப காலங்களிலே சபைக்குள்ளாரே பிரச்சனைகள் இருந்து பேசி பேசி வளர்ந்து வளர்ந்து ஒருவருக்கொரு கவுன்சிலிங் கொடுத்து ஒருவேளை சபைக்குள்ளதாக ஒரு ஒற்றுமை சமாதானம் வருவதற்கு ஒரு பலன் அடுத்த ஸ்டெப்புக்கு கடந்து வரலாம். ஆனால்
அந்த சபையை தாண்டி வேறொரு சபையோடு ஒப்புரவு ஆக முடியுமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி. உடனடியாக நமக்கு என்ன கேள்வி வரும்? அந்த சபையார் ஒழுங்கான விசுவாசத்தில் இருக்கிறார்களா? எப்படி ஞானஸ்நானம் எடுத்தார்கள்? அவர்களுடைய டாக்டரின் என்ன? ரட்சிப்பு முன்னாடி வந்ததா, ரட்சிப்பு பின்னாடி வருகிறதா? எதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள்? எப்பொழுதெல்லாம் அவர்கள் ராபோஜனம் எடுத்துக்கொள்கிறார்கள்? எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஆராதனை நடத்தப்படுகிறது? இதெல்லாம் நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் நமக்கு டெவலப் ஆகிறது, கேள்விகள். ஒரு சபை அல்லது கிறிஸ்தவம் என்று சொல்லி உடனடியாக சகோதரன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு வராதபடிக்கு இவைகள் எல்லாம் நமக்கு அடிப்படையாக கேட்கக்கூடிய கேள்விகள் வருகிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்க வேண்டிய சூழ்நிலையிலே அல்லது காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக அவன் சகோதரன் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கரப்ஷன் வளர்ந்து விட்டதினாலே அடிப்படையான இந்த விசுவாசத்தையும் தகுதியையும் டாக்டரினையும் நாம் கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களை நம்முடைய அணியிலே சேர்த்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அது இந்த காலத்தில் மாத்திரம் அல்ல. இயேசு கிறிஸ்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 ஆண்டுகளுக்குள்ளதாகவே இது நடந்து விட்டது. ஏன்னா அந்த அடிப்படையான விதையினுடைய தன்மையை சோதிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது பிசாசானவன் இலகுவாக விதைகளுக்குள்ளே விதையை கலந்து விட்டிருக்கிறான். எல்லாம் கோதுமை மணி தான் நாம் எடுத்துகிட்டு வந்து நம்முடைய வயலிலே போட்டோம். ஆனால் அது வளரும் பொழுது களையும் சேர்ந்து வளர்ந்து விட்டது. நாம் தான் ஒன்றொன்றாக பொறுக்கி நாம் செய்து அதை விதையை விதைத்த பொழுதோ, ஆனால் அதில் களை வந்திருக்கிறது. என்னுடைய விதை தானே, நான் தானே விதைத்தேன், இந்த இடத்துல எல்லாம் கோதுமை மணிகள் தான் நினைத்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதிலே நாம் ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். காரணம், அதிலே அதிகமான கலப்படங்கள் கலந்திருக்கிறது. இன்றைக்கு சபையினர் என்று சொல்லி எல்லா சபைகளையும் சேர்த்து ஒன்றாக நாம் வைக்க முடியுமா என்று சொன்னால் இம்மிடியட்டாக இத்தனை கொஸ்டின்ஸ் நமக்கு கடந்து வருகிறது. காரணம், உண்மை எது பொய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு டூப்ளிகேட்ஸ் கலந்து விட்டுருக்கிறது. ஒரு கடையில் ஒரு ஃபோன் 100 ரியாலுக்கு விற்கிறாங்க. அதே ஃபோன் எல்லாம் அதே டப்பாவில் எல்லாம் அதே மாதிரி எழுதியிருக்கு, எல்லா குவாலிட்டியும் இருக்குது. இன்னொரு கடையில் 120 ரூபா விற்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவன் என்ன சொல்கிறான், இது ஒரிஜினலுங்கிறான். அவன் என்ன சொல்கிறான், அவனும் ஒரிஜினலுங்கிறான். இவன்கிட்ட வாங்கினாலும் ஒரிஜினல், அவன்கிட்ட வாங்கினாலும் ஒரிஜினல். என்ன வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல, அவனுக்கு தான் தெரியும். ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி சவுதியில் ஒரு ரைடு பண்ணாங்க. ஐஃபோன் ஃபேக்ட்ரியை பிடிச்சாங்க. பேப்பர்லாம் வந்துருந்துச்சு. மில்லியன்ஸான ஃபோனை தூக்கி அதை குப்பையில் போட்டாங்க. என்னென்னா, அவ்வளோ டூப்ளிகேட் ஃபோன் அப்படின்னு சொல்லி ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டருடைய கையிலேருந்து அதை பிடிச்சு எடுத்தாங்க. ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு டூப்ளிகேட் உள்ளே வந்திருக்கிறதுனால நாம் எப்படி விசுவாசத்திலே நிலைத்து நிற்பது, யார் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் எப்படி கண்டுபிடிப்பது? மனுஷனுடைய வாக்கினாலும் மனுஷனுடைய கேலிபிரேஷனை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால் நாம் விழுந்து போவோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், திராட்சை செடியிலே நீங்கள் அத்தி பழத்தை பார்க்க முடியாது, அத்தி மரத்திலே திராட்சை பழத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னா, திராட்சை செடியிலிருந்து நாம் அத்தி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லது அத்தி மரத்திலிருந்து திராட்சை பழம் வரும்னு சொல்லி விசுவாசம் இருந்து ஜபம் பண்ணி உபவாசம் எல்லாம் பார்க்குறோம், நடக்காது. ஏன்னால் அடிப்படையான விதையே தவறாக இருக்கும் பொழுது அது வளர்ந்தால் அது அத்தி பழத்தை தான் கொடுக்கும். நீங்கள் விதைத்திருக்கிற விதை அது முள் செடியாக இருக்கிறதுனாலே, முள் விதையாக இருக்கிறதுனாலே அது முள் விதையாகத்தான் இருக்கும். காலம் மாறி 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 ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறதுனாலே நாளடைவில் இந்த முள் செடியானது முள் பழமானது முள் பழம் அல்ல, இது திராட்சை பழம் என்று சொல்லி பழகி இப்பொழுது அத்தி பழங்களை திராட்சை பழம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கிறிஸ்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால், கத்தோலிக்கர்கள் யார் என்று நமக்கு தெரியும், புராட்டஸ்டன்ட் யார் என்று தெரியும், பெந்தேகோஸ்தே யார் என்று தெரியும், அப்போஸ்தலிக் ஃபெலோஷிப் யார் என்று தெரியும், ஒவ்வொரு சபையினுடைய கோட்பாடுகள் என்ன என்று தெரியும். இருந்தாலும் யார் தவறான போதனையில் இருக்கிறார் என்று அறிந்த பொழுதும் இவர்களும் நம்ம சேர்த்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைமைக்கு கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், மெஜாரிட்டியை ஆதரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பரலோகம் அந்த நிர்பந்தம் ஒரு நாளும் எடுக்கப்படாது. பரலோக நிர்பந்தத்தை பார்க்கணும்னு சொன்னால், என்றைக்கோ அந்த 6 லட்சம் புருஷர்கள் அங்கேருந்து இஸ்ரேல் தேசத்துலேருந்து எகிப்திலிருந்து கடந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவர் எடுத்திருந்திருப்பார். பரவாயில்ல, போயிட்டு போதுங்க. இன்னைக்கு மெஜாரிட்டி ஜனம்னு சொல்லிட்டு கை கோக்க வேண்டிய அளவிற்கு வந்திருக்கு. ஏன்னு சொன்னால், இது அத்திப்பழம் தான் சொல்லி வளர்த்தால் கூட நாளடைவில் இது அத்திப்பழம் இல்லை, இது திராட்சை பழம் அப்படின்னு சொல்லி பழகியாச்சு. ஆமாம், திராட்சை பழம்னு சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய சமூகத்திலும் ஒரு நாளும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் எத்தனை டீகேட்ஸ் மாறினாலும் விசுவாசம் ஒன்றுதான், அதில் மாற்றம் கிடையாது என்கிற ஒரு சத்தியத்தை எபேசு நிருபர்களுக்கு அவர் எழுதும் பொழுது மிக தெளிவாக அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும்.
அவர் கலாத்தியருக்கு எழுதுகிற வேளையிலே ஒரு வசனத்தை அவர் கேட்கிறார். முதலாவது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 1:6. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷத்திற்கு எப்படி திரும்பினீங்க இத்தனை சீக்கிரமாக? இது 45 அல்லது 50வது வருடத்திலே எழுதப்பட்ட ஒரு நிருபம். இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டு அல்லது 34வது ஆண்டில் அவர் பரத்துக்கு எடுக்கப்படுகிறார். ஒரு 13-14 ஆண்டுகளுக்கு உள்ளதாக கலாத்தியருக்கு எழுதுகிறதான வேளையிலே பவுல் அப்போஸ்தலன் இப்படியா எழுதுகிறார், இவ்வளவு சீக்கிரமாய் உங்களுக்கு வேறொரு சுவிசேஷத்தை காண்பித்தவன் யார்? எங்கிருந்து இந்த சுவிசேஷம் வந்தது? இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் எங்கிருந்து இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று அவர் கேட்கிறார். அப்போதான் சொன்னாரு, நானாக இருந்தாலும் சரி, பவுல் அப்போஸ்தலனை சேர்த்துக் கொள்கிறார், நானாக இருந்தாலும் சரி, எங்களாலே சொல்லப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற ஒருத்தராக இருந்தாலும் சரி, வானத்திலிருந்து வந்தவன் என்று சொல்லுகிற ஒரு தூதனா இருந்தாலும் சரி, இந்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் சொல்லுகிற எவனா இருந்தாலும் அவன் எப்படிப்பட்டவன்? வாசிங்க 7வது வசனம். சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரே தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது அவரோடையும் சேர்த்துக்கிறார். ஒருவேளை எங்களிலிருந்து ஒரு குரூப் நாளைக்கு ஏதோ நிர்பந்தம் அல்லது ஒரு சூழ்நிலை மாறி எங்களுக்கு இப்படிலாம் கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் மாற்றி நீங்கள் பிரசங்கம் பண்ணால் லேசாக நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா கூட்டம் வரணும் பிரதர், இதனால நீங்கள் இப்படி மாறி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய குரூப்பில் உள்ளவரே ஒருத்தர் நாளைக்கு மாறி சொல்கிறாலும், வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். சரி, இப்போ கேள்வி என்னன்னா, சுவிசேஷம்னா என்னது? சுவிசேஷம்னா என்னது? பைபிள்ல இருந்து பேசணும் பிரதர், அதான் சுவிசேஷம். ஆங்கிலோ சாக்சன் வேர்ட் அல்லது கிரேக்க வார்த்தை இவாஜிலியோன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆங்கிலோ சாக்சன் வேர்ட் காஸ்பல் என்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டது. இவாஜிலியோன் என்கிறது ஒரு ஒரிஜினலான பெயர், கிரேக்க வார்த்தை. அதுல இருந்து காஸ்பல் என்று வந்தது. அதாவது சுவிசேஷம் என்பது நற்செய்தி. இவாஜிலியோன்னா நற்செய்தி, நல்ல செய்தி, தேவனுடைய செய்தி, நல்ல செய்தி. என்னது நல்ல செய்தி? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருங்கள். வாசிங்க தொடர்ந்து. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர், கவனிங்க, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷம். சுவிசேஷம் அப்படிங்கிறது நல்ல செய்தி என்பது, நல்ல செய்தி என்பது, தேவனுடைய செய்தி என்பது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த அந்த செய்தி நமக்கு நற்செய்தி. இது துக்க செய்தி தானே. ஒருவர் மரித்தது, ஒருவர் அடக்கம் பண்ணப்பட்டது, நமக்கு பாவங்களுக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்தினது, இதெல்லாம் ஒரு மரண செய்தியை, தேவனுடைய செய்தியை பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? நல்ல செய்தி, தேவனுடைய செய்தி. எப்படி இது நற்செய்தியாய் மாற முடிகிறது? நாம் படிக்கிறோம், தேவன் நம்முடைய ஆத்துமாக்களானது பாவத்திலே மரித்து பாதாளத்துக்கு தள்ளிவிடாதபடிக்கு நாம் கழுவப்படத்தக்கதாக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நாம் சுத்திகரிக்கத்தக்கதாக இந்த சம்பவம் நடந்தது. அதனால தான் நல்ல வெள்ளி என்று சொல்லி அந்த நாளை குட் ஃப்ரைடே என்று சொல்லுகிறார்கள். இல்லைன்னா அது பேட் ஃப்ரைடே தான் இருந்திருக்கணும். ஒரு மரண செய்தி, துக்க செய்திங்கிறது அது துக்க செய்தி அல்ல. இயேசு கிறிஸ்து மரித்தது நமக்கு நல்ல செய்தி. அதனால தான் அது நற்செய்தி, குட் நியூஸ், அது காஸ்பல் என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு காஸ்பலை
இயேசு கிறிஸ்து மரித்தது நமக்கு நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டது நமக்கு நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது நமக்கு அது நல்ல செய்தி. காரணம், இதிலே தான் அடிப்படையான விசுவாசம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அதிகமான சபைகள், அதிகமான சில சபைகளை விட்டு மற்ற சபைகளில் நாம் பார்க்கும் பொழுது இந்த அடிப்படையான செய்திகள் மிக அழகாக மருளப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதே ஓமான் தேசத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தினர் உண்டு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கல, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவரை மரணத்தில் ஒப்பு கொடுக்கல, அவரை சிலுவை அவர் அடித்தாங்க உண்மைதான். ஆனால் சிலுவை அவர் தூக்கிட்டு வரும்பொழுது நடுவில் சிலுவை மாற்றினாங்க பாருங்க, அப்போ அவர் மாறிட்டாரு. இவர் தேவனுடைய குமாரன், இவர் மகத்துவம் உள்ளவர், இவர் ஒரு பெரிய வல்லமை உள்ளவர், அவரை யாரும் எந்த மனுஷனாலும் கொல்ல முடியாது அப்படின்னா கேட்குறவங்களுக்கு ஆமாம் அது கரெக்டு தானே. அவர் இவ்வளவு வல்லமை உள்ளவரை பிடித்து எப்படி சிலுவையில் ஒரு மனுஷனால் அடிக்க முடியும்? அதனால் அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு, நீங்கள் தப்பாக புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு பின்னாடி ஒரு குரூப் இருக்குது. ஒமான் மாத்திரம் இல்லை, உலகம் முழுவதும் அந்த சபைகள் நிரம்பி இருக்கிறது. சுவிசேஷம் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் சுவிசேஷம் என்ன? இதுதான் நல்ல செய்தி, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. இந்த செய்தி இல்லாத பட்சத்தில், இயேசு கிறிஸ்துவை இந்த வகையிலே நமக்கு கொடுக்காத பட்சத்தில் தேவன் நம்மீது அன்பு செலுத்தவில்லை என்கிற ஒரு காரியம் அல்ல. தேவன் நம்மீது அன்பு செலுத்தப்பட்டதுனாலே, நம்மீது அன்பு வைத்ததுனால தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் நம்மீது அன்பு வைத்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நம்மீது அன்பு வைத்ததுனால தான் அவரை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தது ஒரு நல்ல செய்தியா இருக்கிறது. இப்படிப்பட்ட நல்ல செய்தி மாற்றி சொல்லுகிற ஒரு சமுதாயம் இந்த சமுதாயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க வந்தா வாங்க, இஷ்டம் இருந்தா வரலாம், நேரம் கிடைக்கும் பொழுது நீங்க வரலாம், அல்லது உங்களுக்கு முடிந்திருந்தா நீங்க ஆராதனையில கலந்து கொள்ளலாம், உங்களுக்கு இஷ்டப்பட்டா நீங்க கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளலாம், உங்களுக்கு தேவைன்னா நீங்க உங்க மனசுல உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஞானஸ்நானம் எடுங்க, இல்லைன்னா ஞானஸ்நானம் தேவையில்லை, ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் எப்போ பேசாரோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் வேதாகமத்திலே சொல்லப்படவில்லை. ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும்? கட்டாயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் எடுக்கணும்? கட்டாயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அப்பாஸ்ட்ரஃபியோ ஒரு கமாவோ ஒரு கோலனோ கொடுக்கப்படவில்லை. அது ஃபுல் ஸ்டாப், ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டது. இட் இஸ் அ கமாண்ட்மெண்ட். இது ஒரு அதிகாரத்தோடு, அதிகாரமாக, கட்டளையாக நமக்கு தேவன் கொடுத்த ஒரு காரியம். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, இந்த ஸ்டெப்ஸுகளை மாற்றக்கூடிய எத்தனை போதகர்கள் சபையினர் இந்த நாளில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். மாறி 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 சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டங்கள் இருக்கும் பொழுது, நாம் ஒரிஜினலான வேதாகமத்தை நம்முடைய கையிலே வைத்திருக்கும் பொழுது இதை கம்பேர் பண்ணாதபடிக்கு, காதுகளிலே கேட்டு அப்படியே நாம் கிரகித்து விடாதபடிக்கு படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். அதனால தான் பவுல் சொன்னாரு, நீங்க கேட்கிறது ஒன்றாக இருக்கலாம், நீங்கள் செவி சாய்க்கிறது ஒன்றாக இருக்கக்கூடாது, நீங்கள் உங்களுடைய அழைப்பை இழந்து விடாதபடிக்கு அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஒரு ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளத்தக்கதாக ஒற்றுமையாக நீங்கள் கடந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எபேசு நிருபத்துக்கு மிக ஃபேமஸான அந்த 7 காரியத்தை அவர் சொல்லி அவர் சொல்லுகிற காரியம், ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம், 7 காரியங்களை அவர் சொல்லி முடிக்கக்கூடிய காரியத்தில் அவர் சொல்லுகிற வேறொரு விசேஷமான வேதாகமத்தில் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள், நாம் வளருகிற இந்த ஒரு விஷயம் அல்ல, ஒரு விசுவாசத்தினாலே நாம் வளரப்படுகிறோம், ஒரு ஞானஸ்நானம் நாம் பெற்றுக்கொள்கிறோம், ஒரே கர்த்தரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரே தேவனும் பிதாவுமா இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம், ஒரே சரீரமாய் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி உணர்கிறோம். இதெல்லாம் ஒன்று 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 என்பதை நாம் ஏற்றுக்கொண்டிருந்தாலும், ஆனால் வேதாகமத்தில் நாம் கவனிக்க வேண்டிய வேறொரு விசேஷம் என்ன இருக்குன்னா, இதை தவிர வேறு இல்லை என்பதும் தேவன் சொல்லி இருக்கிறார். ஒன்றை தவிர வேறு இல்லை, இதை தவிர வேறு இல்லை. there is no other option. கர்த்தருக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்றால் ஒரே ஆப்ஷன் தான் கொடுக்கப்படுகிறது, இது அல்லது அது. இதை நீங்க எடுத்துக்கலாம் அல்லது அந்த பக்கம் போய்க்கலாம், இந்த பக்கம் கொஞ்ச நாள் அல்லது அந்த பக்கம் கொஞ்ச நாள், உங்களுக்கு இஷ்டமானதில் எது வேணாலும் நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு போதனையும் தேவனுடைய சத்தியத்திலே சொல்லப்படவில்லை. there is no multi options. ஒரே ஒரு காரியம் தேவன் சொல்லுகிறது, ஒரே ஒரு காரியம். இது அல்லாதபடிக்கு there is no other way அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்தை தான் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக எபிரேயர்களின் நிருபம் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிக தெளிவான ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார்.
வேற எந்த விதமான நம்பிக்கையும் உங்களுக்கு கிடையாது. 302வது பக்கம். ஒரே ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை விட வேற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை என்று சொல்லுகிற நோ அதர் ஹோப் என்கிற ஒரு நிச்சயத்தை சொல்லுகிறார். 6வது அதிகாரம் 19வது வசனம். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நம்பிக்கையாக இருக்கிறது. ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் மூலமாகத்தான் நீங்கள் திரைக்குள்ள போக முடியுமே ஒழிய இந்த கடல் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய படகிலே நீங்கள் அலைமோதி கொண்டு பிரச்சனைகளிலே திண்டாடி கொண்டு நீங்கள் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாதபடிக்கு, உங்களை அலைக்கழித்து விடாதபடிக்கு, நிரந்தரமாக ஒரு இடத்துல நின்று கொண்டு சரியான பாதையிலே கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நங்கூரம் அந்த படகுக்கு தேவையா இருக்கிறது. அப்படிப்பட்ட நங்கூரம் இல்லைன்னு சொன்னா கடல் அலைகிறதான வேளையிலே இந்த படகானது மாறி 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 எல்லா இடத்துக்கும் போய்கொண்டே இருக்கும். உங்களுடைய டெஸ்டினேஷனை நீங்கள் மறந்து போவீர்கள். எங்க போகணும்னு தெரியாம இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா கடல், அந்த பக்கம் பார்த்தா கடல், இந்த பக்கம் பார்த்தா கடல், இந்த பக்கம் பார்த்தா கடல், எல்லா பக்கம் கடலா இருக்கு. நாங்க எந்த பக்கம் போறது? காத்து இந்த பக்கம் அடிச்சு அடிச்சுட்டு போயிடுவோம். யார் நிறையா பேசுகிறாங்களோ அந்த பக்கம் போவோம், யார் நல்லா பேசுகிறாங்களோ அந்த பக்கம் போவோம். எந்த இடத்துல நிறைய கூட்டம் இருக்கும் அங்கே போகலாம். எங்கே எனக்கு சுகமாக காதில் கேட்குற அளவுக்கு ஒரு இடத்துல ஆராதனை நடக்குதான்னு அங்கே போய்க்கலாம். எங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குது, எங்கே எனக்கு பிடிச்சிருக்கு, எது எனக்கு சந்தோஷமாக இருக்கோ, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய கூட்டத்தில் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருந்துக்கலான்னு சொல்லிட்டு இஷ்டமான இடத்துக்கு நம்ம மாறி மாறி போவோமே ஒழிய சரியான நங்கூரத்தை பிடித்து கொண்டு எந்த இடத்துக்கு தேவன் நம்மை வழி நடத்துகிறாரோ அங்கு போக முடியாதபடிக்கு நம்மை மாற்றி விடுகிற காலகட்டம். ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது? there is no other hope. வேற எந்த நம்பிக்கையும் நமக்கு கிடையாது. 20வது வசனத்தை வாசிங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். வேற யாரும் நம்மை திரைக்குள்ளரே கொண்டு போக முடியாது. ஆனா இந்த சிஸ்டமே மாத்தி போட்டுட்டு இன்னமும் திரையை வைத்துக்கொண்டு திரைக்குள்ளார நான் உங்களை கொண்டு போகிறேன் என்று சொல்லி எத்தனை ஊழியக்காரர்கள் இன்னமும் சபையாரை ஏமாற்றி கொண்டிருக்கிற காலகட்டத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திரையை ஆண்டவர் கிழித்து போட்டு விட்டார். பழைய ஏற்பாட்டு நியமத்தை ஆண்டவர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். அந்த பிரதான ஆசாரியன் என்கிற முறைமையை ஆண்டவர் மாற்றி போட்டார். எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரையும் பிரதான ஆசாரியர் என்று சொல்ல ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவை தேவன் நியமித்து அவர் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார் என்கிற நியமத்தை மாற்றி போட்டு நீங்கள் எல்லாம் ஆசாரியர்கள், நான் பிரதான ஆசாரியன், நான் உங்களை எல்லாம் தேவனிடத்தில் கொண்டு போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரும் நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். பிரதான ஆசிரியர் ஒருவர் மாத்திரம்தான், அவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஏற்கனவே இந்த திரையை உடைத்து கிழித்து அவர் உள்ளே சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது வேற யாரும் அல்ல. அந்த திரைக்குள்ளே நீங்களும் நான் போக வேண்டும் என்றால் இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மை கொண்டு போய் சேர்க்க முடியுமே ஒழிய ஒரு பாஸ்டரோ, ஒரு ரெவரண்டோ, ரைட் ரெவரண்டோ, லெஃப்ட் ரெவரண்டோ ஒருவரும் நம்ம கொண்டு போக முடியாது. எவ்வளோ பெரிய ஐயாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அம்மாவாக இருந்தாலும் சரி, திரைக்குள்ளார நம்மை கொண்டு போவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இங்க நின்று பேசுறவங்க ஒண்ணுதான், அங்க உட்கார்ந்துருக்கவங்களும் ஒண்ணுதான். எல்லாரும் ஆசாரியர்களாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது இதை தாண்டி அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து நம்மை பரதேசுக்குள்ளாக எடுத்து செல்கிற ஒரு ஆண்டவர். ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை விட வேற யாரை நாம் பற்றி கொண்டிருந்தாலும் அது நமக்கு அவமானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய ஆபத்தை பார்த்து நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது ரட்சணிய கொம்பா இருக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய வேதனைகளில் நமக்கு ஆதரவா இருக்கிறது நம்முடைய இயேசு கிறிஸ்து. துருகமா இருக்கிறார், நம்முடைய கண்மலையா இருக்கிறாரே ஒழிய மனுஷன் ஒரு நாளும் மனுஷனை நம்பிக்கொண்டு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் ஒரு நாளும் சரியான திரைக்குள்ளே நம்மை கொண்டு போக மாட்டார்கள். இரண்டாவதாக யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனம். நோ அதர் வே. முதலாவது நோ அதர் ஹோப், இரண்டாவது நோ அதர் வே என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் எல்லாரும் இன்றைக்கு நாளைக்கும் எப்பொழுதும் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறோம் என்ற காரணம் என்ன?
எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய மூச்சு நின்று போனால், எந்த நேரத்திலும் நான் இந்த உலகத்தில் எடுக்கப்பட்டு போனால், என்னுடைய உயிரானது தேவனுடைய சமூகத்தில் கடந்து செல்ல வேண்டுமே, வேற எந்த இடத்திற்கும் போகக்கூடாது, தேவனிடத்தில் நான் போக வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளாய் நான் கடந்து செல்ல வேண்டும், நியாய தீர்ப்புக்குள்ளே அல்ல நித்திய ஜீவனுக்குள்ளாய் நான் கடந்து சென்று எப்பொழுதும் நான் சத்தியத்துக்குள்ளே நிற்கிறவனாக மோட்சத்துக்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே எனக்கு வழியா இருக்கிறாரே ஒழிய வேறு ஒருவரும் என்னை கொண்டு போக முடியாது. இந்த உலகத்தில் பிறந்ததான ஒரு முகமது நபியா இருக்கட்டும், நம்மை கொண்டு போக முடியாது. உலகத்தில் பிறந்ததான ஒரு சாய்பாபாவா இருக்கட்டும், நம்மை அங்கே கொண்டு போகிறதுக்கல்ல. உலகத்தில் பிறந்ததான குரு நானக்கா இருக்கட்டும், நம்மை கொண்டு போக முடியாது. ராகவேந்தர் என்று சொல்லி நீங்கள் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் ஒன்றும் கொண்டு போக முடியாது. இவர்கள்லாம் உலகத்தில் பிறந்தவங்க, பிறக்காம கதையில் எழுதி கற்பனையில் எழுதி காவியமாக எழுதின கேரக்டர்ஸை, காமிக் புக்கு, கார்ட்டூன் கேரக்டர்லாம் நான் சொல்ல விரும்பலை. சரித்திர நாயகர்கள், சரித்திரமாக உலகத்தில் பிறந்து வளர்ந்த ஜனங்களுக்கு நான் நன்மையை சொல்லுகிறேன் என்று சொன்ன எந்த ஒரு மனுஷனும் அவன் மரித்துதான் போனானே ஒழிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் மரித்தார், மறுபடியும் உயிரோடு எழுந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நான் உங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்கிறேன், பிதாவினிடத்தில் வருவது என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்ல வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதாக எல்லாருடைய கண்களுக்கு முன்னதாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. எல்லா மனுஷர்களை காட்டிலும் இவர் ஒருவர் மாத்திரம்தான் வானத்துக்கு ஏறினார், அந்த பாதையை நமக்கு காண்பிக்கிறேன் என்று சொன்னதை நிரூபித்து கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பிடித்தாலே ஒழிய வேறு ஒருவர் பின்னதாக நாம் போனாலும் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது. அவர்களோடு சேர்ந்து கல்லறைக்குள்ளார நான் வேணா போகலாம், அவ்வளோதான். அவங்களுடைய லாஸ்ட் டெஸ்டினேஷன் கல்லறையில் போய் முடிஞ்சது. ஊரெல்லாம் உலகம்லாம் சுற்றி திரிந்து நல்ல நல்ல காரியங்களை சொன்னாருங்க, சந்தோஷம்தான். அவருடைய முடிவு எங்கே இருந்தது? கல்லறையில் போய் முடிந்து விட்டது. மனுஷர்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது கல்லறையில் போய் முடிந்துவிடும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவர் நமக்கு நித்தியத்தை ஏற்படுத்தி கொடுத்து எல்லார் கண்களுக்கு முன்னதாக பரத்துக்கு ஏறி சென்ற அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் வாசிக்க கேட்கிறோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒருவன் பிதாவினிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் என்னாலே அல்லாமல் அவன் வரான் என்கிற வார்த்தை இரண்டாவது ஒரு டாபிக்காக நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த சுவிசேஷத்தை அல்லாதபடிக்கு வேறு எந்த சுவிசேஷமும் இல்லை என்று சொல்லி there is no other gospel என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். ஏற்கனவே முன்னோட்டமாக அதை நாம் படித்திருக்கிறோம். கலாத்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருப்பான். எந்த வகையிலையும் வேறொரு சுவிசேஷத்தை நாம் அனுமதிக்க கூடாது. ஏன்னா சுவிசேஷம் என்ன என்பது தெரிந்திருந்தால் தானே இது தவறான சுவிசேஷம் என்று நாம் சொல்ல முடியும். சுவிசேஷம் என்ன என்று நாம் தெரியாத பட்சத்தில் யாரோ ஒரு பெரிய ஒரு மெஸ்மரிசத்தோடு பயங்கர ஒரு நல்ல ஒரு குரல் ஆரோக்கியத்தோடு நல்ல ஒரு மாடுலேஷனோடு ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் உடனடியாக இதுதான் சரியான வார்த்தை என்று நாம் கேட்டு விடுவதல்ல. சத்தியம் என்ன சொல்கிறது, சத்தியத்தின்படி இது இருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது சரியான சுவிசேஷமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரிக்கலை அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம், சிலுவை தூக்கிட்டு போடும் பொழுது அவர் எஸ்கேப் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கூட்டம், இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீங்கள் வர வேண்டிய தேவையில்லை, நீங்கள் மரியாளுக்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம், மரியாளுக்கிட்ட வேண்டாம், முதலாவது நீங்கள் இந்த ராயப்பர் கூட சூசியப்பர் கூட நீங்கள் முதல்ல நீங்கள் சேர்ந்துக்கோங்க. அப்போஸ்தலர்கள்லாம் நிற்கிறாங்க, 12 பேர் நிற்கிறாங்க, அவங்கள்ட்டலாம் முதல்ல நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க உங்களுக்காக மரியாள்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, மரியாள் உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தேவனிடத்தில் எடுத்துகிட்டு போவார், அப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணணும், அதுதான் முறைன்னு சொல்லி உலகம் முழுக்க ஒரு கூட்டம் இருக்கிறது. அது என்ன சுவிசேஷம்? வேற ஒரு சுவிசேஷம். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் என்று சொல்லி வேதாகம் நமக்கு சொல்லி இருக்கும் பொழுது யார் இந்த ஜனங்களை நடுவில் கொண்டு வைத்தது? ஆதாயம். சீஷர்களிடத்துல போய் முதல்ல ஜெபம் பண்ணணும், ஒவ்வொருத்தருடையா போகணுமா. அந்த சின்ன பிள்ளைகளை டூருக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போயிருக்கும் பொழுது வேளாங்கண்ணி, நாகூர், இன்னும் 2-3 இடத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்போ சிலைகள் ஒவ்வொரு சிலையாக அங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த சிலைகள்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தருட்டையா அவங்க ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் கடைசியாக மரியாள்கிட்ட போகணுமா. அந்த அம்மாவே இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்களே சட்டையை கிழிச்சிட்டு இருந்திருப்பாங்க.
யாரிடத்திலே நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினாரோ அதே மரியாள் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து சொல்வது போல கீழ்ப்படியுங்கள்னு சொல்லிட்டு தான் இந்த சீஷர்கள் இடத்துல சொல்லி அந்த அம்மா வெளியே போனாங்க கானா ஒரு கல்யாணத்தில். இவங்க வந்து கேட்குறாங்க என்ன பண்ணட்டும், அப்போ சொல்கிறாங்க அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள்னு சொல்லிட்டு இந்த அம்மா விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் இன்னைக்குள்ள ஜனங்கள் இவங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, பேதுரு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு, பவுல் அப்போஸ்தலன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள்லாம் இன்னைக்கு உண்மையாக கண்களை இருத்து இந்த உலகத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்ஸ் மேடையில் எப்படி பவுல் அப்போஸ்தலனும் பர்னபா கிழித்து கொண்டு ஓடினார்களோ இவர் எல்லாவற்றிற்கும் அவர்கள் பதில் கொடுப்பார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை விரோதமாக பிரசங்கிக்க கூடும் பொழுது நீங்களும் நானும் கண்களை திறந்து சத்தியத்துக்குள்ளாக வர வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. ஞானஸ்நானம் வேண்டான்னு ஒரு குரூப் சொல்லுது, ஒரு குரூப் ஞானஸ்நானம் வேணும்னு சொல்லுது, ஒரு குரூப் சபைக்கு வரணும்னு சொல்லுது, ஒரு குரூப் வந்தால் பரவாயில்லன்னு சொல்லுது. மெசேஜ் வந்து ஒருத்தர் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாது. ஊருக்கு போயிட்டாருன்னு அவர் அங்கேருந்து மெசேஜில் டேப்பு போட்டு அனுப்புகிறார். எல்லாரும் உட்காந்து டேப் போட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு செய்திக்கான பஞ்சம் வந்து விட்டது. எங்கிருந்து இந்த சுவிசேஷம் வருகிறது? மனிதர்கள் அதை ஆதாயமாக மாற்றி சொல்லுகிற ஒரு காலகட்டம். இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு நம்பிக்கை அல்ல, இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு பாதையும் கிடையாது, இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு சுவிசேஷமும் கிடையாது. there is no other gospel. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, மிக ஆபத்தான ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து மாத்திரம் இருந்தால் போதும், பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லைன்னு ஒரு கூட்டம். பிதாவை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லைன்னு ஒரு கூட்டம். பரிசுத்த ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்கள், மற்ற இருவரும் தேவையில்லை என்கிற ஒரு கூட்டம். எத்தனை குழப்பங்கள்! நீங்களும் நானும் எதை பிடித்துக் கொண்டிருக்கிறோம்? எங்கிருந்து இவ்வளவு டைல்யூஷன் வந்தது? எங்கிருந்து இவ்வளவு டைல்யூஷன் கடந்து வருகிறது? ஒருவர் மாறி மாறி தேவனுடைய வார்த்தையை மாறி சொல்லுகிறதுனாலே ஜனங்கள் செவிட்டாட்டம் உள்ளவர்களாக குருட்டாட்டம் உள்ளவர்களாய் மாறி போன ஒரு காலகட்டம் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்முடைய பாவத்தை மீட்டு நம்மை நித்தியத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை விட வேறு ஒருவருக்கும் அதிகாரம் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 4வது டாபிக்காக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:12. அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பேதுரு அந்த பரிசேயர்களுக்கு அவர் சொல்கிறார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் முதலாவது ரட்சிப்பு இல்லை. உங்களுடைய பாவங்களிலிருந்து நான் மீட்பு வர வேண்டும் என்று நினைக்கிறோமா? அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கொடுக்க முடியும். வானத்தின் கீழ் எங்கும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு மனுஷர்களுக்குள்ளே வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி தெளிவான திருஷ்டாந்தமாக அவர் சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷனாயிருக்கட்டும் ரட்சிப்பையை கொடுக்க முடியாது. எந்த ஒரு பரிசுத்தவான் என்று தன்னை சொல்லிக்கொள்கிறவன் இருக்கட்டும், அவன் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. நான் பெரிய தியாகி என்று ஒரு மனுஷன் சொல்லிக் கொண்டாலும் ரட்சிப்பை கொடுக்க முடியாது. துணியெல்லாம் விட்டு வெறும் இடுப்பிலே துண்டை மாத்திரம் கட்டிக்கொண்டு சென்றதான ஒரு காந்தியாக இருக்கட்டும், அவரும் கடைசி மரித்துதான் போனாரே ஒழிய உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ரட்சிப்புன்னு சொன்ன காத்துக்கொள்ள வருது, காக்கப்படுவது. எதிலிருந்து காக்கப்படணும்? பாவத்திலிருந்து காக்கப்படணும். ஒருவேளை வியாதியாக இருக்கிறேன்னு சொன்னால் ஒரு டாக்டர் வந்து எனக்கு குணத்தை கொடுக்க முடியும். ஒருவேளை நான் வந்து ஏழையாக இருக்கிறேன்னா ஒரு பணக்காரன் என்னை வந்து பணக்காரனாய் மாற்ற முடியும். ஒருவேளை நான் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறேன்னா ஒரு முதலாளி வந்து எனக்கு வேலையை கொடுக்க முடியும். ஆனால் நான் பாவியாக இருக்கும் பொழுது பாவத்திலிருந்து என்னை யார் மீட்டெடுப்பது? பாவம் இல்லாதவர் தான் என்னை மீட்டெடுக்க முடியும். எவ்வளோதான் நான் பலசாலியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நான் வெயிட் லிஃப்டராக இருந்தாலும் என்னுடைய சரீரத்தை நானே தூக்கிக்க முடியாது. நீங்கள் ஒரு 300 கிலோ நீங்கள் தூக்கக்கூடிய வெயிட் லிஃப்டராக இருக்கலாம். உங்களுடைய சொந்த சரீரம் 100 கிலோ தான் இருக்குது. அதை உங்களால் தூக்க முடியுமானா தூக்க முடியாது. வேறொருவர் வந்து தான் உங்களை தூக்க முடியும். நான் பாவியாக இருக்கிறேன்னு என்று சொன்னால் அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலை பண்ணுவதற்கு பாவம் இல்லாத ஒருத்தர் வந்தால் தான் எனக்கு விடுதலை கொடுக்க முடியுமே ஒழிய ஏற்கனவே பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், பாவத்திலிருந்து விடுபட்ட ஒரு மனுஷன், பாவியே இல்லை நான் பரிசுத்தவன் என்று எந்த மனுஷனும் இல்லை என்று வேதம் சொல்லுகிற வேளையிலும் நான் பரிசுத்தவன் என்று சொல்லக்கூடிய மனுஷனும் நம்மை ஒரு நாளும் பரலோகத்துக்கு எடுத்து சொல்ல முடியாது. நமக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொன்னால், நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் அது முடியும். பாவம்னா என்னது? இப்போ சிகரெட் குடிக்கிறது பாவம், திருடுறது பாவம்,
பிரதர் நான் சிகரெட்டே குடிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்கிறான். பிறந்ததுலேருந்து நான் இது வரைக்கும் சிகரெட் குடிக்கல, இதுலேருந்து நான் திருடவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா அவன் பாவியா பாவி இல்லையா? என்ன சொல்கிறது? நம்மலாம் பாவம் அப்படின்னா உடனே அதை தான் நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் சிகரெட் குடிக்கிறீங்க, நீங்கள் பெரிய பாவி, சரி நான் சிகரெட்டை விட்டாச்சு, நான் ஞானஸ்நானம் எடுக்கணுமா தேவையில்லைன்னா நான் விட்டுட்டேன்னு. தண்ணி அடிக்கிறோம், சாராயம் குடிக்கிறோம், இப்போ சாராயத்தை நிப்பாட்டியாச்சு. நான் பிரதர் பைபிளை வாசித்தோம், அதுலேருந்து சாராயத்தை விட்டுட்டோம், இப்போ எனக்கு தேவையா? ஆமாம் நீங்கள் பரிசுத்தம் ஆகிட்டீங்க. பைபிள் அதை சொல்லவே இல்லை. இதெல்லாம் செகண்டரி. நீங்கள் சிகரெட் குடிக்கிறதோ, சாராயம் குடிக்கிறதோ, திருடுறதோ, பொய் பேசுகிறதோ இதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு என்ன? 1 யோவான் 3:4. பிதாவினால் நாம் பெற்ற 327வது பக்கம் 1 யோவான் 3:4. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். மனப்பாடமாக நமக்கு தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த பிரச்சனை வரும்பொழுது இது ஞாபகம் வராது, அவ்வளோதான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம். அதனால தான் பிரதர் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் நியாயப்பிரமாணம் இல்லைங்கிறீங்க. என்ன தெளிவாக சொல்லுது? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் அப்படின்னா நாங்கள் நியாயப்பிரமாணத்தை தான் நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். 10 கட்டளை நாங்கள் கடைபிடிக்கிறோம், 619 கட்டளை நாங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்கிறோமே, அது எப்படி? அப்போ நியாயப்பிரமாணம் தானே, அது எப்படி மீறுகிறது பாவம்? இது யோவானில் தான் சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் தான் சொல்லியிருக்கு. அப்போ புதிய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்படியணுமா அப்படின்னா நோ, இது நியாயப்பிரமாணம் அதை சொல்லலை. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது பாவம் அப்படின்னா நியாயப்பிரமாணங்கிறது என்னது? வாட் இஸ் த லா? யாத்ராகமும் 10 கட்டளையில் முதல் கட்டளை என்னது? சொல்லுங்க. 20வது அதிகாரம் 3வது வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதான் அந்த ஃபர்ஸ்ட் கட்டளை, அது வெரி ஃபர்ஸ்ட் லா. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னைக்கு நான் தேவனை விட்டு நான் வேற இடத்துக்கு போனேனோ, என்னைக்கு நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு நான் வேற இடத்துக்கு மாறி போனேனோ, என்னை படைத்த ஒரு தேவனை விட்டு நான் படைத்த ஒரு இடத்துக்கு நான் மாறி போனேனோ, என்னை படைத்த தேவன் இவர்தான், உலகத்தை படைத்தவர் இவர்தான், உலகத்திற்கு எல்லா வல்லமை உள்ளவர் இவர்தான் கடவுள் என்று சொல்லி அறிந்திருந்த பொழுதும் வேறொரு இடத்திற்கு நான் எப்பொழுது தலை வணங்கினேனோ அன்றைக்கு என்னுடைய பாவம் என்னுடைய சரீரத்தில் உட்கொண்டது. என்னை நான் பாவத்திற்கு விற்று போட்டிருக்கிறேன். நான் பாவத்திலே இருந்து விடுதலை வர வேண்டும் என்று சொன்னால், இந்த மரணத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று சொன்னால், பாவமே இல்லாத ஒருவர் என்னை காப்பாற்ற வேண்டும், பாவமே இல்லாத ஒருவர் தான் என்னை மீட்டெடுக்க வேண்டும், அவர் மூலம் தான் எனக்கு ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பை நான் இயேசு கிறிஸ்துவாலே பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நீங்கள் என்னாலே அன்றி நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே வருவதல்ல. பேதுரு சொல்லுகிறார், அவருடைய நாமமே அல்லாமல் மனுஷர்களுக்குள்ளே வானத்தின் கீழே பூமி எங்கும் வேறு எந்த நாமமும் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி நமக்கு விசுவாசம் வருகிறது, நம்பிக்கை வருகிறது, சத்தியத்தை நாம் கேட்கிறோம். ஆனால் எதை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? மோட்சத்தை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறோமா? ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். பல நேரங்களிலே நாம் நம்மை அறிந்திருக்கிறோம், ஆனால் தேவனை அறிந்திருப்பது அல்ல. நம்மை நாம் அறிந்திருக்கிறோம், தேவனை நாம் எப்படி அறிந்திருக்கிறோம் என்பது மிக குறைவு. ஒருவேளை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏசாயா 6வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வார்த்தை சொல்லப்படும் பொழுது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஏசாயா என்ன சொல்றார்? 5வது வசனத்துல, அப்பொழுது நான் ஐயோ அதமானேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது பரிசுத்தர் 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 என்கிற ஒரு வார்த்தையை கேட்ட பொழுது, தேவனுடைய சமூகத்திற்கு முன்னதாக தன்னை வைத்து அதை பார்த்த பொழுது அவருக்கு அந்த பயம் உண்டானது. தேவன் மகத்துவம் உள்ளவர் தான், ஆனால் எங்கே மகத்துவம் உள்ளவர் மகத்துவம் உள்ளவர் மகத்துவம் உள்ளவர் 3 இடத்துல சொல்லி நாம் பார்க்க முடியாது.
தேவன் அன்பானவர் தான். அன்பானவர் 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 என்று சொல்லி 3 இடத்துல சொல்லி நாம் பார்ப்பதல்ல. ஆனால் பரிசுத்தர் என்று சொல்லப்படும் பொழுது பரிசுத்தர் 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 என்று சொல்லி 3 முறை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய மகிமை அவ்வளவு பெரிய மகிமையாக இருக்கிறது. அந்த மகிமைக்கு முன்னதாக ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது